ஆண்டவர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 33 வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 22 verse 33. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். God is my power and strength. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள் எழும்பி முதலாவதாக நம்முடைய வேலைகளை நிறுத்துவார்கள். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நெருக்கடி. 3வதாக நம்முடைய சொத்துக்கள் திருடு போதல், பெயர்கள் கெட்டு போதல், பிரச்சனைகள் போராட்டம் அடிக்கடி ஓயாமல் வந்து கொண்டிருக்கிறதல், எதிர்த்து போராட முடியாதபடிக்கு மரண அலைகள், கடல் அலைகள் ஓயாமல் வந்து கொண்டிருக்கிறதற்கு எல்லாவற்றுக்கு காரணம் நமக்கு பின்பாக கிரியை செய்யும் அசுத்தாவியுடைய வல்லமைகள். 2வதாக நம்முடைய தனிப்பட்ட முறையிலே வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், மனித ஆலோசனைகள், பிறருடைய ஆலோசனைகள், இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முட்டுக்கட்டாகும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சத்துருக்களும் சவுலும் அவனுக்கு விரோதமாய் போராடி வந்த பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஓடினது பாட்டு தான். இதில் கடைசியாக அவன் சொல்கிறார், தேவன் எனக்கு பலத்த அரணானார், அவரின் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். இந்த கால வேளை உபத்திரவப்படுவது நல்லது, அதனால் உடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என்னுடைய அன்பு ஜனமே, கர்த்தரனோடு கூட. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சவுல் துரத்தி கொண்டே இருந்தான், தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு காலகட்டத்தில் சவுல் எதிரிகளின் கைகளை அகப்பட்டு அவனாக மடிந்து போனான். இது கர்த்தர் உண்டு பண்ணினான். சத்துருக்கு எதிராக அவனுடைய சோலியை முடித்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படியாக தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருங்கள். கர்த்தர் நமக்கு பலத்த துருகம், கண்மலை, கோட்டை, இரட்சகர், துதிக்கு பாத்திரர். அப்பா, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாகவும் இம்மானுவேல் ரிச்சர்ஸ் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.